ஒன்னா நம்பர் ஒன்னெல்லாம் கெடுத்து என்ன கெடுத்து உலகத்தையே கெடுத்த மாட்டினுடைய மருமகன். அவன் கூட சேர்ந்திருக்கிற புஷி ஆனந்த் யாரு? 7000 ரூபாய் ஓட்டுல ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ ஆனவர். சொல்ற கெடுக்குறீங்க 7000 ஓட்டு தான் மாட்டிச்சல்ல ஜெயிக்கிறதுக்கு. அவன் கூட அர்ஜுன் இன்னொரு ஆரோக்கியராஜ் இருக்கான். ஐஎஸ்ஆர் இருந்தவன். அவன் என்னவா நல்லவனா இருந்தா அவன் நல்லவனா இருப்பான்ல. இருங்க சார், பாண்டிச்சேரி தொகுதியா கூட இருங்க சார். எந்த தொகுதியில் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் என்ன சார் செல்வாக்கு இருக்கு? அது யாரு? சார்லஸ் மாட்டி இன்னொருத்தன் வர்றான். சார்லஸ் மாட்டி ஏங்க கொல்லி அடிச்ச காசு யார் அடிச்ச காசு? மக்களை அடிச்ச காசு. யாரு? ரோட்ல போற பையன், பிச்சை எடுக்கிறவன், பைத்தியக்காரன், நடமாடுறவன் எல்லாம் வியாபாரம் சிறிய வியாபாரம் பண்றவன அடிச்ச காசு தான் அர்ஜுன் யாதவனுடைய காசு. மாட்டினுடைய பொண்ணை கட்டினதுனால மாட்டினுடைய பொண்ணை காட்டினதுனால இவன் வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எந்த அளவுக்கு போகும்னு சொல்லி தெரியாது. ஏன் இவ்வளவு அமலாக்கத்துறை அது இதெல்லாம் இருக்கு? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் 1300 கோடி கட்டியிருக்காங்க எலெக்ஷன் நிதி. பிஜேபிக்கு 1300 கோடி கட்டுறாங்க. லஞ்சத்தை ஒழிக்கணும்னு அவங்க சொல்ற 1300 கோடி எப்படி வாங்கின? நான் சொல்ற கெடுக்குறேங்க. 1300 கோடி நீ எப்படி வாங்குற? பிஜேபியினுடைய எலெக்ஷன் பீஸுக்கு எப்படி வாங்குவ? இன்னைக்கு அண்ணாமலை வந்து இவ்வளவு சொத்து வாங்கிறது காரணமே மாட்டிருந்தாங்க. அவன் யாருங்க? ஒன்னா நம்பர் ஒன்னெல்லாம் கெடுத்து என்ன கெடுத்து உலகத்தையே கெடுத்த மாட்டினுடைய மருமகன்.